One of the best film of 2025 in சிறை. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியர் போலீஸ் ஏட்டா வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபு இவர்கிட்ட ஒரு அக்யூஸ்ட கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்த ஒரு டியூட்டி கொடுக்கப்படுது. இதுக்கு நடுவுல நடந்த பதபதைக்க வைக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. டானாக்காரன் படத்தை டைரக்ட் பண்ண தமிழ் தான் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. சுரேஷ் ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், இப்படி ஒரு உண்மைக்கு நெருக்கமான படத்தை எடுத்து மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்காக. சாலிடான ரைட்டிங், ஸ்டன்னிங்கான மேக்கிங்னு இந்த படத்தை சும்மா தரமாக தயார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் வரக்கூடிய எமோஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகி ஒர்க் அவுட்டும் ஆகி இருந்துச்சு. குறிப்பாக ஒரு படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு செட் அவுட் பண்ணிடணும். அப்போ தான் படம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் இந்த டீம் படம் ஆரம்பித்து 5வது நிமிஷத்துலேயே நம்மளை சீட் எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டென்ஷனை கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே. ஜஸ்டின் பிரபாகரோட சாங்ஸ் எல்லாம் கதைக்களத்தோட ரொம்பவே பிளெண்ட் ஆகி, முக்கியமாக சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபிலமின் ராஜோட எடிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப ஷார்ப்பாகவே கட் பண்ணி, சொல்லப்போனால் 2 hours 5 minutesக்குள்ளே இந்த படத்தோட டியூரேஷன் முடிஞ்சிடும். எந்த அளவுக்கு கிறிஸ்பாக அவுட் கொடுக்க முடியுமோ அவரோட சைட்லேருந்து அவரோட பங்கை ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருந்தாரு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2025 இன் தமிழ். விசாரணை, டானாக்காரன் போன்ற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்னு எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் இது. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.